டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட், அதாவது அந்த சுற்றுச்சூழல் சொல்லுமையா, அந்த வணிக சூழல் சொல்லுமையா, சூழலுடைய வகைகள் எப்படின்னா பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் கேன் பி கிளாசிஃபைட் as follows. எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் அண்ட் another ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்டர்னல் பாருங்க, பிஸ்னஸ்ல இன்டர்னல் என்வரான்மெண்ட், இந்த ரெண்டையுமே எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் தான் சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்டர்னல்ல வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மைக்ரோ என்வரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்வரான்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் என்வரான்மெண்ட். ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவோம்? ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னா உட்புற சூழல் அப்படிங்கிறத வந்து இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தோஸ் ஃபேக்டர்ஸ் வித்தின் என் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்திற்கு உட்புறத்தோட தொடர்புடைய காரணம் இதை என்ன சொல்றோம்? இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது எதெல்லாம்? எக்ஸாம்பிள் பாருங்க, பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், எம்ப்ளாயீஸ், ஃபினான்சியல் அண்ட் பிசிக்கல் ரிசோர்சஸ். ஸோ இதையெல்லாம் தான் என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, these factors can be changed or altered and hence are known as controllable factors. ஸோ இந்த மாதிரியான இவற்றை வந்து கட்டுப்படுத்துதல். சரிங்களா? ஸோ கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், இவற்றை வந்து கட்டுப்படுத்துறது, மாற்றி அமைக்கிறது, சரிங்களா, போன்றவை தான் நிறுவனங்களை வந்து எளிதில் வந்து மேற்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி சேஞ்ச்டு ஆர் ஆல்டர்ட் அண்ட் ஹென்ஸ் ஆர் நோன் as கண்ட்ரோல். ஸோ இந்த நம்ம சொன்னது எல்லாமே இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இந்த மாற்றங்களை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்லுவோம் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், எம்ப்ளாயீஸ், ஃபினான்சியல் அண்ட் பிசிக்கல் ரிசோர்சஸ். சரிங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்றோம்? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா எதை சொல்றோம்? நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடியதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தோஸ் ஃபேக்டர்ஸ் அவுட்சைட் தி பிசினஸ், அவுட்சைட் தி, ஸோ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். தீஸ் ஃபேக்டர்ஸ் பை அண்ட் லார்ஜ் ஆர் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் பிசினஸ் அண்ட் ஹென்ஸ் அன்கண்ட்ரோலபிள். ஸோ வெளிப்புறத்தில் நம்ம அங்க இங்க பாருங்க, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல இருக்கக்கூடியதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதை நம்ம வெளிப்புற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். பொலிட்டிக்கல்னா அரசியல், தென் சோசியல் கல்ச்சர்னா சமூக கலாச்சாரம். ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதை சொல்லுவோம்? எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தோஸ் ஃபேக்டர்ஸ் அவுட்சைட் தி பிசினஸ். ஸோ ஒரு நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடியதை என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். These factors by and large are beyond the control of business and hence uncontrolled. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. எதையெல்லாம்? எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த இன்டர்னல் என்வரான்மெண்ட். ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொரு பிசினஸ் கான்செப்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா விஷன் முக்கியம், அப்ஜெக்டிவ்ஸும் முக்கியம். சரியா? ஸோ இதுதான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க அப்படின்னா வேல்யூ சிஸ்டம், அதாவது மதிப்பு. தென் R&D, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டிங் அண்ட் அசெட்ஸ். தென் கம்பெனி இமேஜ். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். அடுத்து இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தான் என்ன சொல்றோம்? இன்டர்னல் என்வரான்மெண்ட். ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட் எதை சொல்லுவோம்? விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், வேல்யூ சிஸ்டம், R&D, கேபிட்டல், கம்பெனி இமேஜ், ஹியூமன் ரிசோர்ஸ், இன்டர்னல் பவர் ரிலேஷன். சரிங்களா? இதெல்லாம் தான் என்ன சொல்றோம்? இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தி மேஜர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிசினஸ் டிசிஷன்ஸ் ஆர், அதாவது மேஜர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா வேல்யூ சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இல்லையா ஃபர்ஸ்ட்? ஸோ வேல்யூ சிஸ்டம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வேல்யூ சிஸ்டம்னா எதை சொல்லுவோம்? மதிப்பு அமைப்பை தான் என்ன சொல்றோம்? வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the values of the founder, owner of the business. ஸோ இந்த வணிக நிறுவனத்துடைய நிறுவனர் அல்லது உரிமையாளர். சரிங்களா? percolates down to the entire organization.
and has a profound effect on the organization. ஸோ ஒரு வணிக நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருந்தாலும் சரி, உரிமையாளராக இருந்தாலும் சரி, ஸோ அவருடைய மதிப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன ஆகும், வெளிநபர்களுடைய நபரனை பொறுத்தே தான் நம்ம நிறுவனம் எதை சார்ந்து. ஸோ இவங்களுடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய மதிப்பை சார்ந்து தான் அந்த நிறுவனம் வந்து செயல்படுது. சரிங்களா? ஸோ அதை சார்ந்து தான் வந்து நிறுவனத்துடைய வெற்றி சார்ந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? The success of an organization depends upon the sharing of value system by all members. அப்ப யாரு, அந்த ஃபவுண்டரும் சரி ஓனரும் சரி, அவங்களுடைய மதிப்பை பொறுத்து தான் நம்ம நிறுவனத்துடைய பேர் என்ன ஆகுது, உயர்றதும் வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதும் அதில் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க நடந்துக்கூடிய விதம் அதை தான் இதில் வந்து குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. சரிங்களா? தென் எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் லைக் suppliers and distributor consider the value system practiced by an organization with a strong culture of ethical standards and values. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொருளை வந்து நமக்கு சப்ளை பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் லைக் சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கன்சிடர் தி வேல்யூ சிஸ்டம். ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க, நம்ம வேல்யூ பண்றாங்க இதை practiced by an organization with a strong culture of ethical standards and values. அப்போ நம்ம மதிப்பீடு அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, நாம நம்மளுடைய அந்த மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீசஸ் பொறுத்து தான் நமக்கு வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அந்த வேல்யூங்கிறது நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அவங்ககிட்ட நம்ம சப்ளையர்ஸ் கிட்ட வந்து நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்டையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் நாம மெயின்டைன் பண்ணி அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் செகண்ட் ஒன் பாருங்க, விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, பார்வை. விஷன்னா பார்வைன்னு சொல்லுவோம், அப்ஜெக்டிவ்ஸ்னா குறிக்கோள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? த விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் கைட்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். ஸோ பார்வையும் குறிக்கோளும் தான் என்ன பண்ணுது, ஒரு முடிவுகளை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்று. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் விஷனும் அப்ஜெக்டிவ்ஸும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. எக்ஸாம்பிள், அமுல் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் GCMMF. ஸோ அந்த குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் என்ன பண்ணுறது, இந்த அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தரமான பால், சரிங்களா, தரமான பால் உற்பத்தியாளர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரமான அந்த அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த ப்ராடக்டை வந்து பால் ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அது பிஃபோர் தட் ஒரு நிமிஷம் இருங்க. விஷன். ஸோ விஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ மிஷன் இருக்கு, அடுத்து விஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, லிபரேட் அவர் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் oppression அண்ட் லீட் them டு ப்ராஸ்பரிட்டி. அதாவது நமது விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து விடுவது, அவற்றை அது மட்டும் இல்லாமல் செழிப்புடன் வழிநடத்துவது. அதாவது நம்ம ஃபார்மர்ஸை வந்து நம்ம பொருளாதார ரீதியாக செழிப்புடன் வழிநடத்துவதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அச்சர். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அச்சர் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மேலாண்மை இருக்குங்களா, மேலாண்மை அமைப்பு மற்றும் அதனுடைய இயல்பு, அதை தான் சொல்கிறோம். பாருங்க, தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போர்டு அண்ட் their style of functioning, the level of professionalism of management, the composition of the board are the various factors which affect the decision making. ஸோ நம்ம டிசிஷன் மேக்கிங்க்கு என்ன வேணும், ஒரு எஃபெக்டிவான என்ன வேணும், மேனேஜ்மெண்ட் வேணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படி எதை சொல்லுவோம், போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. சரிங்களா? தி லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தி காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் தி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் தி டிசிஷன் மேக்கிங். ஸோ ஒரு திறம்பட ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் எஃபெக்டிவாக இருக்கணும். சரிங்களா? தென் சின்ஸ் த போர்ட் இஸ் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, இட்ஸ் காம்போசிஷன், டிகிரி ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பிளேஸ் எ
வெரி கிரிட்டிக்கல் ரோல் இன் தி growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் an ஆர்கனைசேஷன். ஸோ இது அந்த ஹையஸ்ட் ஸோ நல்ல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த அவங்கள அந்த கம்பெனியினுடைய இமேஜ், ஸோ அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபஷனலிசம், ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன், ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த கம்பெனியுடைய growth அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ். இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? அந்த அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், ரிலேஷன்ஸ், அதை தான் சொல்லுவோம் இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ். திஸ் ரெஃபர்ஸ் டு தி இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகார உறவு தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். த ரிலேஷன்ஸ் அமாங் board members, between board members and the CEO, board members, CEO, and the level of support enjoyed by the board from its shareholders, namely employees and shareholders, are significant factors which affect the decision making and its implementation of an organization. So internal power relationship எங்க சொல்லுது? அதாவது board members, சரிங்களா, அதுக்கப்புறம் CEO, அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாத்தையும் இவங்ககிட்டயே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, சரி இதை மட்டும் மாத்திக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மனித வளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? The success of an enterprise is solely dependent on its manpower. ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு? மனித வளத்துக்கிட்ட இருந்தா மனித வளத்தினால தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். சரிங்களா? Therefore the quality, skill, competency, right attitude and commitment of its human resources is essential for the success of an organization. ஸோ ஹியூமன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, ஸ்கில்லு, ரைட் ஆட்டிடியூட், அந்த கமிட்மெண்ட், ஸோ இதெல்லாம் தான் சக்ஸஸ்க்கு வந்து வழிவகுது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க கம்பெனி இமேஜ். ஸோ கம்பெனி இமேஜ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? கம்பெனி இமேஜ் அப்படின்னு நிறுவனத்தினுடைய மதிப்பு இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து கம்பெனி இமேஜ் சொல்லுவோம். த இமேஜ் ஆஃப் an ஆர்கனைசேஷன் பிளேஸ் an important ரோல் இன் introducing நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு புது ப்ராடக்டை வந்து ஒரு கம்பெனி வெளியிடுது அப்படிங்கிறப்போ ஸோ அந்த கம்பெனியோட இமேஜ் எப்படி? செலக்டிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் டீலர்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், bargaining alliances with suppliers, expanding and entering new market both domestic and international, raising finance etc. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அந்த புதிய தயாரிப்பு நியூ ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோடியூஷன் பண்ணுறது, தென் சேல்ஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, விநியோகத்திற்கான அந்த முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களை தேர்ந்தெடுக்கிறது, பொருளளிப்பவர்களுக்கு கூட்டு ஒப்பந்தங்களை உருவாக்குது, தென் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, ரேசிங் ஃபினான்ஸ், சரிங்க, நாணயத்தை சர்வீஸ் லெவலில் நாணயத்தை வந்து உயர்த்துறது. ஸோ இது எல்லாம் தான் எதை சொல்லுவோம் அப்படின்னா கம்பெனி இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனி இமேஜ் அப்படிங்கிறது புது ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போகிறது தான் வந்து என்ன சொல்லணும்னா கம்பெனி இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நிறுவனத்தினுடைய மதிப்பை வந்து உயர்த்தி காட்டுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? The firm's ability to innovate reflected by its research and development, the strength of its financial position and the capital structure.